சரியா சாப்பிடுறா. வீட்டுல சரியா சாப்பிடா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற. கஷ்டப்பட்டு சமைக்கிறான்ல, சாப்பிடு. பாவம் வேதவல்லி, வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் இவளே செய்ய வேண்டியதா இருக்கு. கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னதுல நமக்கு எது கிடைச்சதோ இல்லையோ வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. ஜாலியா இருக்கலாம். வேதவலி, ஆ ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க. நேத்து 30,000 கொடுத்தீங்கல்ல, ஆமா. அதோட அக்கௌண்ட்ஸ்லாம் இதுல இருக்கு. லாஸ்ட் வீக் ஒரு 10,000 ரூபாய்க்கு அப்புறமா அக்கௌண்ட் தரேன்னு சொன்னீங்க. இன்னும் தரவே இல்லையே. அது தந்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அக்கௌண்ட்டை டேலி பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆ, ஆ, சத்தியமா சொல்றேன், இந்த பணத்தை யாருக்கு கொடுத்தேன், எதுக்கு செலவு பண்ணேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அது வேணும்னா என் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ல எழுதிக்காங்களேன். கல்பனா, இவங்க பேசுறது நீ ஆட்டைய போட்ட 10,000 பத்தி தானோ இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த முறை ஓகே, பர்சனல் எக்ஸ்பென்சிவ்னு போட்டுக்கிறேன். ஆனா இனிமே பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. லட்சக்கணக்கில் டீல் பண்றவர் நீங்க. இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? இவ யாரு ஏன் புருஷனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? இன்னைக்கு 10,000 விட்டீங்கன்னா நாளைக்கு லட்சத்துல விடுவீங்க. இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க. ஏய் வேதவல்லி, என்னாச்சு, ஏன் கத்துற? ஏதோ சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஒண்ணுலப்பா. நான் இது எல்லாம் கூடி நிற்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. லைட்டா பிசுறு தட்டுது. கல்பனா, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? நீங்க பேசாம இருங்க. என்ன வேதவல்லி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் அதிகாரம் ரொம்ப தூள் பறக்குது. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியும்ல. அவரு இந்த வீட்டோட மூத்த வாரிசு. இந்த வீட்டுக்காக நேரம் காலம் பார்க்காம ரா பகல உழைக்கிறவரு. அவர்கிட்ட நீ குரல வசதி பேசிட்டு இருக்க? இல்ல கல்பனா. நிறுத்து. நீ என்ன பேசுனன்னு நான் மேல இருந்து பாத்துட்டு தான் வரேன். கேவலம் ஒரு 10,000 ரூபாய் கணக்கு விட்டுட்டாரு. அதுக்கு என்னமோ நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ யார் அவரை கேள்வி கேட்கறதுக்கு? நீ யார் அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? என்ன உன் புருஷ மாதிரி 24 மணி நேரமும் குடிச்சிட்டு வெட்டியா தெரிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைச்சியா? 1000 வேலை இருக்கிறவங்க மறக்கதான் செய்வாங்க. குடிச்சிட்டு திரியிற உன் புருஷன் கணக்கு இல்லாம செலவு பண்றான். ஆனா நீ ஏன் புருஷனை கேள்வி கேப்பியா? கல்பனா, நான் பேசுறேன் மாமா, என்ன பேச விடுங்க. இங்க பாரு, உனக்கு இந்த வீட்ல கணக்கு புள்ள வேலை கொடுத்தா அத மட்டும் நீ பாரு. இந்த வீட்டோட எஜமானின்னு நீ நினைச்சுக்காத, புரியுதா? ஏய், நீ எழுதுற கணக்குல எவ்வளவு நல்ல கணக்கு எவ்வளவு கள்ள கணக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கல்பனா, என்ன பேச்சு பேசுற? எல்லாம் உங்களால வந்தது மாமா. யார எங்க வைக்கணும்னு தெரியாம இவளுக்கு போய் இவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கீங்க. ஏன் புருஷன் எதுக்காக மாமா இவகிட்ட கை நீட்டி காசு வாங்கணும்? அப்படி ஒரு மானங்கட்ட பழப்பு எங்களுக்கு தேவையே இல்ல. கல்பனா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உங்களுக்காகவும் நமக்காகவும் நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைக்காகவும் தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க.
ரூபாய் வேணும்னா கூட ஏன் புள்ள என்கிட்ட கேட்டு வாங்குறான்றது உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. இவர் ஒவ்வொரு முறையும் கை நீட்டி காசு வாங்கும் போது எனக்கு ஏதோ இந்த வீட்ல பிச்சை எடுக்கிற மாதிரியே தோணுது. ஏய், ஏன் இப்படி இல்ல பேசிட்டு இருக்க? இவ யாரு மாமா எங்களுக்கு பணம் கொடுக்க? இவ யாரு எங்க கிட்ட கணக்கு கேட்க? சொல்லுங்க. எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா இந்த வீட்ல? நாங்க என்ன உழைச்சு கொண்டு வந்து கொட்டுற அடிமைகளா? எங்களை மதிக்கவே மாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் யாரும்மா சொல்லுது? நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இந்த பாருமா, வாய் வயிறா இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியா இரு, அமைதியா இரு. கல்பனா நீ ஏதோ பெரிய சீனுக்கு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாம் மாமா, வேண்டாம். இப்படி சுயமரியாதையே இல்லாத ஒரு வீட்ல ஏன் புள்ள பொறுக்கவே வேண்டாம். என் புள்ளைய வந்து இவகிட்ட கையெழுந்து நிக்கிறத பார்த்துட்டு என்னால உசுரோட இருக்கவே முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். ஏய் கல்பனா, என்ன பேச்சுமா இதெல்லாம்? தப்புமா, அழிய நிறுத்து. சொல்றதை கேளுமா, அழிய நிறுத்து. சரிம்மா, நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். வேதவள்ளி, மாமா. இனிமே வீட்டு கிடக்கிற நீ பார்க்க வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, இப்ப சந்தோஷம் தானே? வேதவள்ளி கிட்ட கையேந்தி நிக்கிறதுக்கு பதிலா உங்ககிட்ட கையேந்தி நிக்கணும். இதுல என்ன மாமா எனக்கு சந்தோஷம் இருக்க போகுது? பிச்சைய அவகிட்ட எடுக்கிறதுக்கு பதிலா உங்ககிட்ட மாத்தி எடுக்க சொல்றீங்க, அதானே? கல்பனா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? பிச்சை எடுக்கணுமா? ஏம்மா, இந்த வீட்டுல நான் உன்னை அப்படியேம்மா வச்சிருக்கிறேன். சரிம்மா, சரி. இப்ப நீயே சொல்லு, உன்னை சந்தோஷப்படுத்த நான் என்னம்மா செய்யணும் சொல்லு. சொல்லுமா, என்ன செய்யணும்? எங்களுக்குன்னு சொத்தை தனியா பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. கல்பனா, என்ன இதெல்லாம்? நான் என் பிள்ளைக்காக பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 10 கடை இருக்கு. அதுல 3 கடைய உங்க புள்ள பேர்ல எழுதி வைங்க. வீடு, காரு, நிலம், பணம் எல்லாத்துலயும் எங்களுக்கு சேர வேண்டியதை எங்களுக்கே கொடுத்துருங்க. எங்க வாழ்க்கைய நாங்களே பாத்துக்கிறோம். எங்களை நாங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறோம். இதுக்கு நீங்க சம்மதிச்சா நான் இங்க இருக்கேன். இல்லனா நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். என் புள்ள மானம் கெட்டு போய் இந்த வீட்டுல வாழ வேண்டாம். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் நானும் என் பிள்ளையும் தன்மானத்தோட வாழ்ந்துக்கிறோம். அண்ணே, ரொம்ப தப்பு. இதெல்லாம் வானா தேவையில்லாம பேசுனுக்கிறீங்க. நான் உன்கிட்ட பேசல. நீ யாரு என்கிட்ட பேசுறதுக்கு? எதே நான் பேச மாதிரி யார் பேசுவா? ஏய், என்ன குரல வசதி பேசிட்டு இருக்க? நீங்க சொத்தா கேட்டீங்கன்னா நான் குரல வசதி தான் பேசுவேன். டேய் நாகராஜ், அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா, எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பேசுறேன், நீ பேசாம இரு. ஏய், என்ன நீ தகராறு பண்ண வந்திருக்கியா? ஆமா, தகராறு தான் பண்றேன். என்ன பதிக்கு? வாங்க பண்றீங்க. போதும் மாமா, இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதைன்னு எல்லாரும் காட்டிட்டீங்க.
இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். நில்லுமா கல்பனா, நில்லுமா. என்னம்மா இதுக்கு எடுத்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கிற? அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேங்கிறிய. நீ இருக்க வேண்டிய இடம் இதுமா. அப்படி பேசாத, தப்பு. போக கூடாது, நீ வீட்டு விட்டு போக கூடாது. டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. எத்தனை வாட்டி சொல்றேன், பெரியவன் என்கிட்ட விடுங்க, குறுக்க பேசாதீங்க. பா அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களாப்பா? வாயை மூடு. அழாதே, அழாதே, அழாதே. நீ ஆசைப்பட்டபடி நடக்கும். பேசாம இரு. சீக்கிரமே நம்ம ஆடிட்டர் வர சொல்லி சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் அவங்க ரூமுக்கு போங்க. போங்கடா. மாமா, ரொம்ப தேங்க்ஸ். போடா. வா. எங்களுக்குன்னு சொத்தை தனியா பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. அத்தனை வருஷத்துக்கு முன்னால கன்னட குறிச்சியிலிருந்து வெறும் மச்ச பொய்யோட சென்னைக்கு வந்து பழைக்க எத்தனை கனவுகள், எத்தனை உழைச்சி எல்லாத்தையும் சேர்த்து என்ன பிரயோஜனம்? கடைசியில எல்லாமே பாழ். தனியா இங்க உட்காந்து யோசனைங்கிறாங்க. வேதாஜி, என்னங்க கம்மிங் ஏர் சிட்டிங் யாரு? அதுவும் தனியா என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. ஓ, பிரச்சனை நடந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ல சோர்ந்து போய் உட்காந்துக்கிறீங்களோ? என்னங்க ஆச்சு? நான் என்னங்க பண்ணேன்? கல்பனா கூட எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். ஆனா எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துருது. மாமா வீட்டு கணக்கெல்லாம் சரிவர பாருமான்னு சொன்னாரு. அதைத்தானங்க நான் பண்ணேன். ஆனா அதுவே இந்த வீட்டு சொத்தை பிரிக்கிற அளவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. என்ன வீட்டு சொத்தெல்லாம் பிரிய போது யார் சொன்னது? மாமா தான் சொன்னாரு. நீங்களும் தானே கேட்டீங்க. ஐயோ, ஏங்க நீங்க பயங்கரமா தமாசுங்க நீங்க. அவர் இந்த சண்டே அப்படியே சமாதானப்படுறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை விட்டாரு. அதுக்கே இந்த பாருங்க, எங்க அப்பாவே இந்த வீட்டு சொத்தை பிரிகிறேன்னு சொன்னாலும் நாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். எங்க அப்பா கஷ்டப்பட்டு ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி ஆழமட்ட மாதிரி வளர்த்ததுங்க இந்த குடும்பம். இதை அசால்ட்டா யாரும் வெளியிருந்து வந்து வெட்டிட்டு போட்டு நாங்க விட மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். வாங்க வாங்க, எழுந்து வாங்க, உள்ள போலாம். இல்ல, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். நீங்க போங்க. ஹலோ, சொல்றோம்ல, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அத்தையா சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த நான் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. துஷ்டனா கண்டா தூர விளையணும்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கல்பனானிய கண்டா தூரமா இருங்கோ. இத்த நீங்க மைண்ட்ல வச்சுருந்து லைட்டா குஞ்சு அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணின்னு கேர்ஃபுல்லா இருங்க. புரியுதா? வாங்க 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 வாங்க, உள்ள போலாம், சாப்பிடலாம் வாங்க. எனக்கு பசிக்கலைங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குதுங்க. உள்ள வீரையா அண்ணா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லுங்க, தோசை சுட்டு தருவாரு. வீரையா தோசை சுட்டு தருவாரா? ஏங்க நான் கூப்பிடுங்கிறேன், உன்னால வர முடியுமா முடியாதா? இது பாருங்க, நீங்க என் பேச்சை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெசலா என் கையால தோசை சுட்டு தருவேன். ஒண்ணுனா வாங்க, இல்லை உங்க இஷ்டம். ஹலோ,
நீங்க நினைக்கிற மாதிரி சப்பையா சாதா தோசை, ஸ்பெஷல் சாதா, ரவா தோசை, பொடி தோசை, மசால் தோசை, வெங்காய தோசை எல்லாம் கிடையாது. நம்ம ரேஞ்சே வேற. சைனீஸ் தோசை, அமெரிக்கன் தோசை, ஆப்பிரிக்கன் தோசை, அட்லாண்டிக் தோசை, அண்டார்டிக் தோசை, இன்டர்நேஷனல் தோசை தருவேன். போணுமா? இப்ப நான் சொல்றீங்க. அது என்னங்க அது? சைனா தோசை அது எப்படி பண்ணுவீங்க? இந்த செயல்முறை விலகெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம ஸ்ட்ரைட்டா ஆக்சன் தான். உங்களுக்கு ஓணும்னா உள்ள வாங்க, தோசை போட்டு தரேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்காது. எப்படி வசதி? பாட்டே வரேன். அதே இதுதான் வெரி குட். நான் வெளில வரேன். ஃபாலோ தி பேக். வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னதுங்க சிரிக்கிறீங்க? நீங்க ஆண்கிற சிரிக்க கூடாது. வணக்கம் சொல்லுங்க. ம், வணக்கம். ஆண்கிரிங் வரும்ல? ஏதோ லைட்டா. போதும். ஆண்கிரிங்ல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஓலை டப்பால ஒண்ணு கட்ச மாதிரி லொட 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 லொடன்னு பேசினே இருக்கணும். அப்பப்ப கைய அப்படி இப்படி அப்படி நீட்டிக்கணும். நம்ம சாதாரணமா ஸ்டவ் பத்த வச்சா கூட அருமையா ஸ்பஷ்டமா ஸ்டவ் பத்த வச்சுங்க அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம கண்ணு அப்படின்னு கண்டஸ்டன்ஸ் கிட்ட புலிவி அவங்கள தாறு மாறா என்கரேஜ் பண்ணணும். தட் இஸ் என்கரேஜ். சப்ப மேட்டர்ல அவ்வளவுதானா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்டா? அடுத்தது ஸ்டவ் பத்த வைக்க போறோம். வாவ், ரொம்ப அழகா பத்த வச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பத்த வச்ச ஸ்டவ் மேல இந்த தோசைக்கல்லை தூக்கி லபாக்குன்னு வைக்க போறோம். வாவ், இதுவும் அழகுங்க. நீங்க என்னங்க ஆண்கிரிங்ல பின்றீங்க? சூப்பருங்க. தேங்க்யூங்க. இப்போ நீங்க தான் கேட்கணும். இப்போ நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்? சூப்பர். இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணாம நடுவுல கேள்வி கேட்டுனே இருக்கணும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்க உலகத்துல பார்த்திருக்கவே முடியாது. ஓ ரியலி? யா. நான் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு கான்ஃபிடன்ஸோட சொல்றேன்னா, இந்த டிஷ்ஷ இந்த உலகத்திலேயே என்ன தவிர வேற யாருனாலையும் பண்ணவே முடியாது. ஆமா, அப்படி என்ன டிஷ் இன்னைக்கு நாம சமைக்க போறோம்? நாம இன்னைக்கு பண்ண போற டிஷ் இன்டர்நேஷனல் தோசை. தட் இஸ் சைனா தோசை, அமெரிக்க தோசை, ஆப்பிரிக்க தோசை. என்னடா சொல்றது? பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. பேர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். மாவெல்லாம் அதே பழைய மாவு தான், தோசையும் அதே பழைய தோசை தான். சரி, இந்த காம்ப்ளிகேட்டடான டிஷ்ஷ எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? சூர், அதுதானே வந்துருக்கிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அடுப்பு மேல நம்ம வச்சு தோசை கல்லு சூடாயிடுச்சு நம்ம செக் பண்ணணும். அது எப்படிங்க செக் பண்றது? அது ரொம்ப சப்ப மேட்ரு. இந்த கட்டப்பட்டில் இருக்குதுல, அதை எடுத்துன்னு போய் இந்த தோசை கல் மேல வைக்கணும். ஐயோ அம்மா அப்படின்னு நம்ம கத்தணும்னா கல்லு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ஓகே. ஐயோ அம்மா, என்னாச்சு? இல்ல கல்லு சூடாயிடுச்சு. ஓ. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த எண்ணெய் எடுங்க. இந்த கல்லு மேல இந்த எண்ணெயை ஊத்த போறோம். ஒரு நிமிஷம். இப்போ இதுல எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? புச்சவங்களுக்கு சமைச்சா கம்மியா ஊத்தணும், புடியாதவங்களுக்கு சமைச்சா கண்ணா பின்னான்னு ஊத்தணும். சரி, எனக்கு எவ்வளவு ஊத்த போறீங்க? இப்ப நான் உங்களுக்காக குக் பண்றேன், அதனால கம்மியா தான் ஊத்த போறேன். பிகாஸ் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்டர்நேஷனல் தோசை சுட போற நேரம் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேக் தி மாவு. இந்த மாவுக்குள்ள இந்த கரண்டியை போட்டு நல்லா கிளறுன்னு கிளறணும். கிளறதுக்கு அப்புறம் இந்த கரண்டி ஃபுல்லா மாவு எடுத்து தோசை கல்லு மேல நம்ம ஒரு நிமிஷம். இப்போ நம்ம பண்ண போறது சைனா தோசையா அமெரிக்க தோசையா? அது யாருக்கு தெரியும்? அது இப்ப சொல்ல முடியாது. அது என்ன வருதோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஏன் அப்படி? பார்க்க தானே போறீங்க. லுக் அட் மீ. ஓகே.